இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வெஹிக்கிளாக வந்திருக்கேன். நான் உங்களுக்கு என்னென்னு தமிழில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஒரு 300லேருந்து ஒரு 500cc பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா இது உங்களுக்கு ஆப்டான வீடியோங்க. இது உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன இருக்குது, என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு எல்லாமே நான் பேச போகிறோம். நமக்கு இந்த வீடியோ சூப்பராக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கப்ப ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கு, என்ன பைக்காக தான் சரி ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது கிளாசிக்காக இருக்கட்டும், ஹிமாலயனாக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், எந்த வெஹிக்கிள் போனாலுமே நம்ம ஒரு செகண்டாக திரும்பி பார்க்க மாட்டோமா நம்ம. அப்படிப்பட்ட வெஹிக்கிள் தாங்க ராயல் என்ஃபீல்டு ரெடி பண்ணுவாங்க. உங்களுக்கு மேட் லைக் கன் அப்படின்னு சும்மா சொல்லுவாங்க. அவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எது ரெடி பண்ணாலுமே பக்காவாக இருக்குங்க உங்களுக்கு. அப்படிப்பட்ட பைக்கில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி சூப்பர் பைக் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 600cc மேலே இருக்க சூப்பர் பைக் அப்படிங்குவாங்க. பட் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு 450cc சூப்பரான ஒரு சூப்பர் பைக்கோட நான் வந்திருக்கேன் உங்களை பார்க்குறதுக்கு. அதுதாங்க கொரில்லா. இவர் தான் கொரில்லா கிடையாது சார், கொரில்லா. ஓகே, உங்களுக்கு சரி கேள்விப்பட்டிருப்பீங்க கொரில்லா. என்ன விஷயம் அப்படின்னாக்கா, ஹிமாலயனோட சேஸை வச்சு அதை இன்ஜினை வச்சு அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் மாற்றிருக்காங்க. உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க அது. உங்களுக்கு ஒரு 300cc என்ன ப்ரைஸ் தராங்க நமக்கு தெரியும். உங்களுக்கு அது ஒரு 450 பைக்கு, ஒரு அதுவும் சிட்டி ரைடில் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை எல்லாத்த பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்குவோம். நம்ம இன்றைக்கி வாங்க போகலாமா. இந்த பைக்கை அவங்க மொத்தம் 3 மாடலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 5 கலரில் அவைலபிள் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 3 மாடல் என்னென்ன மாடல் அப்படின்னாக்கா, இது ஒரு 3 மாடலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு உங்களுக்கு ஃப்ளாஷ், டிஜிட்டல், தென் அனலாக் அப்படின்னு 3 மாடலில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷுக்கும் டிஜிட்டலுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாதுங்க. உங்களுக்கு இது ஃபஸ்ட் மாடலுங்க. டாப் மாடலில் 2 கலர் வருதுங்க. அது என்ன அப்படின்னாக்கா, பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கலர் ஒன்று நான் கலர் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லோ ரிப்பன் அப்படின்னு 2 கலர் வருதுங்க உங்களுக்கு. அது அந்த கலர் மட்டும் தான் உங்களுக்கு டாப்புக்கும் மிடிலுக்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடி எதுவுமே வித்தியாசம் கிடையாது. உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கும் இதுக்கும் சும்மா ஒரு 5000 தான் வித்தியாசம். உங்களுக்கு ஹிமாலயனுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம், நம்ம தம்பி பையலுக்கும் நம்ம தம்பிக்கும் ஹிமாலயனுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஹைட்டை கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன்னா ஹிமாலயன் எனக்கு நம்மளும் நிறைய பேருக்கு ஹிமாலயன் வெஹிக்கிள் பார்த்துருப்போம். நம்ம ஹிமாலய வெஹிக்கிள் சூப்பராக இருக்குடா அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம். நம்ம ஹிமாலய வெஹிக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். பட் நமக்கு என்ன தெரியுமா தோணும், நமக்கு அவன் ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கான்டா, அவன் மேலே ஏறி உட்காரவே முடியலடா, அவன் மேலே ஏறி உட்காந்து எப்படி ஓட்டுறது அப்படின்னு நிறைய ஃபீல் இருக்கும் நமக்கு. தென் பார்த்திங்க அப்படின்னா அவன் வெயிட்டு வேறு, அவன் ஒரு 198 கிலோங்க. அவனை காட்டிலும் தம்பி பையன் 185 தான் அவங்களுக்கு. ஓகேவா, வெயிட் அவ்வளோ கம்மி. நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் ஹிமாலயன் ஹேண்டில் பண்ணேன். நான் உங்களுக்கு இன்றைக்கி காலையில் அங்கே ஷோரூம் போயிருந்தப்போ நான் எடுத்து பார்த்தேன். உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. எனக்கு அது கொஞ்சம் ஏறி உட்காரத்துக்கு எல்லாமே டஃப்பாக தான் இருந்துச்சு. அந்த வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு அதுலேயும் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது வித் எல்இடியோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது ரெண்டுமே எல்இடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ரெண்டுமே எல்இடி கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று, இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப இதாக கொஞ்சம் போலாக இருக்குது எனக்கு. ஓகேங்களா, இன்கேஸ் ஆஃப் எதாவது ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடாது, இன்கேஸ் ஆஃப் ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னாக்கா இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம உடையிற மாதிரி இருக்குது நமக்கு. இது கரெக்டு தானே உங்களுக்கு நான் சொல்கிறது. உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது கொஞ்சம். ஓகேங்களா, மர்காடை பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆஃப் கட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது ஃபுல்லாக இது வரைக்கும் வரல. உங்களுக்கு ஆஃப் கட் பண்ணியிருக்காங்க. இது லுக்குக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு சொல்லுவாங்களா உங்களுக்கு, அது மாதிரி இருக்குது உங்களுக்கு. பட் சூப்பராக ஒன்றும் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அது இங்கே தான் நாங்கள் பாதியாக கட் பண்ணுங்க. உங்களுக்கு பின்னாடி கட் பண்ணல, பின்னாடி வாங்கலேன் அப்படிங்க பாருங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மர்காடை உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும், நம்ம ரேடியேட்டரில் சேரோ தண்ணியோ படாதுங்க மழை பெஞ்சாலும். உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். உங்களுக்கு அதுக்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் சூப்பர் பைக்கு சொல்லணும்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, சூப்பர் பைக்கு என்னோடய ஆங்கிள் தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஓட்டி பார்த்தா தெரியும். உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னாக்கா, டயர் 120 செக்ஷனுங்க. உங்களுக்கு 120/70 அது உங்களுக்கு 17 இன்ச். உங்களுக்கு அலாய் வீல் உங்களுக்கு இது ரியர் பார்த்தீங்க அப்படின்னா 160/70 உங்களுக்கு இது
அதுவும் 17 இன்ச் தான் உங்களுக்கு. இது வந்து ஹிமாலயா கொடுத்த அதே டயர் தான் கொடுத்துருக்காங்க. இதே தான் வந்து சில சூப்பர் பைக்லையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது இந்த டயர் ரேடியலில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரெண்டுமே உங்களுக்கு ரியல் டயர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரியல் டயர் கொடுத்தனால நமக்கு வந்து கார்னரிங்லாம் சூப்பராக இருக்குங்க. நமக்கு வெஹிக்கிள் ஓட்டுற காரிங் அருமையாக இருக்கும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு. உங்களுக்கு இது ஆக்சிடென்ட் பற்றி ரைட் பை ஒயர் கொடுத்துருக்காங்க. ரைட் பை ஒயர்னா என்னையா அப்படிங்கிறீங்களாங்க? நத்திங்க. நம்ம வந்து சாதா ஆக்சிலேட்டர் கேபிள் இருக்கும் அதில் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த கேபிள் வந்து இவ்வளோ போகும் நமக்கு. அந்த கேபிள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து திருவ அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஏரை இழுத்துக்கிட்டு நமக்கு வந்து இன்ஜினுக்கு வந்து ஃபியூவலை அனுப்புவோம் உங்களுக்கு. அது அப்போ இன்கேஸ் நம்ம வந்துட்டு ஒரு ஐடியலாக நிற்கிறோம், நம்ம ஒரு சிக்னலில் நிற்கிறோம், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சிக்னல் நின்றுருக்கோம் நம்ம, ஓகேவா, வண்டி ஐடியல் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், திருப்பிட்டே இருப்போம் நம்ம. ஏன்னா வண்டி ஆஃப் ஆகிடுமோ வச்சுட்டு திரும்புவோம் நம்ம. அப்போ என்ன ஆகும்னா ஃபியூவல் தான் ஜாஸ்தியாக வேஸ்ட் ஆகும் நமக்கு. இதில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, ரைட் பை ஒயரில் இசிஎம் போர்டு கொடுத்துருக்காங்க. அந்த இசிஎம் போர்டுனால அது வந்து அனலைஸ் பண்ணிக்கும் நமக்கு வந்து எப்போ ஃபியூவல் தேவை இல்லை அப்படின்னு எடுத்துக்கும். நமக்கு எவ்வளோ ஃபியூவல் தேவை, எவ்வளோ ஏர் உள்ள தேவை அப்படிங்கிற எடுத்துக்கிட்டு நமக்கு இன்டேக் பண்ணிக்கும். அதனால் நமக்கு வந்து இது சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்படியே வாங்க பார்ப்போம். நமக்கு அப்படியே மிரர்ஸ், 2 மிரர்ஸும் அருமையாக இருக்குது உங்களுக்கு. இது மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல விசிபிலிட்டியாக இருக்குது 2 மிரர்ஸுமே எனக்கு. இது இதை பொறுத்த வரைக்கும் இன்ஜினோட ஆன் ஆஃப்ங்க. இது உங்களுக்கு இன்ஜின் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வந்து உங்களுக்கு வந்துட்டு டிஜிட்டல் வைக்கலாமா, அனலாக்ல வைக்கலாமா மாற்றுறதுக்கான மோடு இது. லெஃப்ட் சைடில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஹாரன் வந்துடுது உங்களுக்கு. இது ஓகேங்களா. இது வந்து இண்டிகேட்டருக்காக வந்துடுது உங்களுக்கு. லெஃப்ட்டு ரைட்டு வந்துடுது உங்களுக்கு. இது ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் வந்து ஹை பீம் லோ பீம் பாஸ் பண்ணிக்கலாம் நமக்கு. அதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது இப்போ கிளஸ்டர் பார்ப்போம், நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்ப்போம் நம்ம. இதில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு வந்துட்டு பெட்ரோல் ஃபியூவல் காட்டுது உங்களுக்கு. இது இப்போ இது டிஜிட்டலில் இருக்குங்க. இதை வந்து நம்ம வந்து அனலாக் கூட மாற்றிக்கலாம் நம்ம. அதை உங்களுக்கு அனலாக் எப்படி மாற்றுறது அப்படின்னாக்கா, இங்கே இருக்க பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோடு. இது அந்த மோடு சொன்னாலும் உங்களுக்கு அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும் நம்ம. அதை உங்களுக்கு டேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஹிமாலயனில் உங்களுக்கு 70 லிட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. அதுவே இதில் வந்து 11 லிட்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹிமாலயனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு டேங்க்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. 17 லிட்டருங்கிறப்ப டேங்க் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு. அதனால உட்கார்றப்ப நமக்கு வந்து நம்மளுடைய தொட போய் உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. பட் இது வந்து 11 லிட்டர்ஸ் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது நமக்கு. ஓகே, இது சூப்பராக இருக்குது எனக்கு. இது என்ன 11 லிட்டர்ஸாக ஒரு 12-13 கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா, பரவாயில்ல. 11 லிட்டர் ஒன்றும் இருக்கிற உங்களுக்கு இதுங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு இதுவே வந்து ஹிமாலயனில் வந்து உங்களுக்கு வந்து 825 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹைட் உங்களுக்கு எம்எம் 825 எம்எம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதை பொறுத்த வரைக்கும் 780 எம்எம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது பாருங்க. ஓகே, நான் ஒரு 5.2 தான் இருப்பேன் நான் உங்களுக்கு. நான் இப்போ உட்காடுறேன் உங்களுக்கு. பாப்பா எப்படி இருக்குன்னு ஹிமாலயில உட்காந்து பார்த்தேன். அது எனக்கு எவ்வளோ டஃபாக இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இதில் கால் தூக்கி போகிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக கால் தூக்கி விடலாம் நமக்கு. பார்த்தீங்களா, வந்து ஹிமாலயனில் உட்காந்தப்ப எனக்கு வந்து காலை தூக்கி போட்டு உட்காந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ நான் இங்கே உட்காந்துட்டேன். நான் இங்கே உட்காந்ததுக்கப்புறம் இந்த ஃபுட்பாத் பார்த்தீங்களா, ஃபுட்பாத் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கால் வைக்கிற இடம் வந்து ரொம்ப பின்னாடியும் இல்லை. ஓகே, எனக்கு வந்து இப்படி வச்சுட்டு ஓட்டுறது மாதிரியும் இல்லை, ரொம்ப ஃப்ரண்ட்லியும் இல்லை, கரெக்டாக இருக்குது எனக்கு இங்கே. அப்போ என்னுடைய பொசிஷன் பாருங்கள் உங்களுக்கு. இது என்னோடய பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் எங்களுக்கு. ஓகே, என்னோடய கால் வந்து கரெக்டாக இதில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு. அப்படியே நான் வந்துட்டு ஒன்றும் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் போய் இப்படி வந்து ஓட்டணும்னு அவசியம் இல்லை எனக்கு. இது இப்படி ஓட்டணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ ஹேண்ட்பாரை பொறுத்த வரைக்கும் வந்து ஹிமாலயில் கொஞ்சம் ப்ராடாக இருக்குங்க உங்களுக்கு. இதில் ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. ஏன் ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம சிட்டிக்குள்ள ஓட்ட போகிறோம். நம்ம சிட்டிக்குள்ள ஓட்டுறப்ப நமக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் உங்களுக்கு. அது அதனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் 230 mm கிரவுண்ட் கிளியர்ஸ்ங்க உங்களுக்கு. இது அவனை விட்டுருங்க. ஓகே, நம்ம இந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் 169 mm உங்களுக்கு கிரவுண்ட் கிளியர்ஸ் உங்களுக்கு. அருமையான கிரவுண்ட் கிளியர்ஸ் இருக்குது. ஒரு இது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 140 mm சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. டெலஸ்கோபி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரியரை பொறுத்த வரைக்கும் எப்போது போல மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இன்ஜின் வந்து அதே ஹிமாலயில் கொடுத்த 452 இன்ஜின் தான் உங்களுக்கு. இதில் இன்ஜினை பற்றி மாற்றவே இல்லை எதுவும் உங்களுக்கு. இதில் வந்து ஹார்ஸ் பவர் வந்து 40 ஹார்ஸ் பவரும் டார்க்கு 40 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ஓகேங்களா, சூப்பராக இருக்குது உங்களுக்கு. இது உங்களுக்கு ரைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. இந்த இன்ஜின் வந்து சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் உங்களுக்கு, லிக்விட் கூல்டு இன்ஜின் உங்களுக்கு. இந்த பில்லியன் சீட்டை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஓகே, ஏன் டவுட்ஃபுல் அப்படின்னாக்கா, அவங்க உட்காந்தாங்கன்னா ஃப்ரண்ட்லுக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. இது வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து எப்பொழுதும் நான் லாங் ட்ரைவ் போவேன், இல்லை நான் 2 பேராக போவோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் டச் அண்ட் ஃபீல் பண்ணிக்க. நீங்கள் ஒரு வாட்டி வெஹிக்கிளை ஓட்டி பாருங்கள், ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எடுங்க நீங்கள். ஓகேங்களா, இது பார்த்து நான் உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு. இது உட்காரத்துக்கு எனக்கு வந்துட்டு
இது வந்து ஓகே தான். பட் ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி உட்காந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கினீங்க. என்ன விஷயம் அப்படின்னாக்கா, நம்ம உட்காந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கானதோ கொஞ்சம் சேஃப்டிக்கானதோ இது இல்லாத மாதிரி தெரியுது எனக்கு. கொடுத்துருக்காங்க இங்கே, பட் அது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல எனக்கு. பின்னாடியும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி கொடுத்துறாங்க, உங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. சரி, இண்டிகேட்டர் காட்டுறா டெயில் லேம்ப் கடை அப்படிங்கிறீங்களா? டெயில் லேம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க டெயில் லேம்ப் உங்களுக்கு. இதிலே டெயில் லேம்ப் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஓகே, டெயில் லேம்ப் தனியாக ஒரு கிடையாது, உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு. டெயில் லேம்ப் இதிலே வந்துடுது உங்களுக்கு. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் 320mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 320mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வித் 2 piston கேலிபராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அடிச்சா சும்மா நச்சு நிற்கிதுங்க உங்களுக்கு இது பிரேக்கு. அதே மாதிரி ரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 270mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம் நம்ம உங்களுக்கு. எக்ஸாஸ்ட் நோட் எப்படின்னு பார்ப்போம் நம்ம. இப்போ நீங்கள் ஒரு 300cc போகிறீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட அதுவே ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வரும் உங்களுக்கு. ஆனால் ஒரு 450cc உங்களுக்கு வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தராங்க உங்களுக்கு அது. ஓகேங்களா? அனலாக் அப்படிங்கிற மாடலில் வந்து எக்ஷோரூம் வந்து 2.39க்கும் ஆண்டோட வரப்போ 2,98,000 வருதுங்க உங்களுக்கு. இதுவே அதுக்கு அடுத்த மாடலான இதுவே ஃப்ளாஷ் அப்படிங்கிற மாடல் வந்து 2,49,000 எக்ஷோரூம் வருது உங்களுக்கு. இதுவே டாப் மாடல் போனாக்கா வெறும் 5,000 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு. 2,53,000 உங்களுக்கு. 53,000 54,000 வருது உங்களுக்கு. இதுதாங்க எக்ஷோரூம் உங்களுக்கு. இது ஒரு பர்ஃபெக்டான ரோட் ஸ்டாருங்க உங்களுக்கு. இது யூத்துக்கெல்லாம் செம்மையாக பிடிக்கும். தம்பிங்களா எல்லாம் உங்களுக்கான வண்டி தான் தம்பி. இது சூப்பரான ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. கொரில்லா 450. அந்த வண்டியை பற்றி நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியாச்சு நம்ம. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது பேக் சைடில் உட்கார்றப்ப, இப்போ பேக் சைடில் உட்காரோம் நம்ம. பேக் சைடில் உட்கார்றப்ப இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்குது. இங்கே வந்து நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது நமக்கு. இங்கே உட்காரப்ப கொஞ்சம் கம்ஃபர்ட் கம்மியாக இருக்குது நமக்கு. அது ஃபீல் பண்ண முடியுது நம்மளால் உங்களுக்கு. அதே ரைடிங் மோடை பொறுத்த வரைக்கும் 2 வகையான ஒரு ரைடிங் மோட் இருக்குங்க. ஒன்று பர்ஃபார்மன்ஸ் ரைடிங் மோடு, இன்னொன்று ஈக்கோ ரைடிங் மோடு. இப்போ வந்து நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஈக்கோ ரைடிங் மோடு போட்டிங்கன்னா அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதுவே வந்து நம்ம வந்து ஹைவேஸில் போகிறோம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் போட்டிங்கனாக்கா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அது ஓவராலாக இந்த வெஹிக்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பட் நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுங்க நீங்கள். ஏன்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேவா? எனக்கு வந்து சீட் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அது உங்களுக்கு இதுவே வந்து பினியன் சீட் பார்ப்போம் நம்ம உங்களுக்கு. தம்பி உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு? இதில் கம்ஃபர்டபுளாக இருக்கா உங்களுக்கு? ஓகேவா? இவங்க பார்த்து கம்ஃபர்ட்டாக இருக்குது உங்களுக்கு. இதுவே நான் பின்னாடி உட்காந்தேனாக்கா கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த சைஸில் கண்டிப்பாக கம்ஃபர்ட்டாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒன்ஸ் நீங்கள் 2 பேராக போவீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வெஹிக்கிள் சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு. இது சரிதா மீட்ரு உங்களுக்கு? ரேக்கா பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்குது. ரேக்கா இருக்கு. ஆரட்டும் நல்லா இருக்கு. ரைட், நம்ம வந்து வண்டியை ரைட் பண்ணி பார்த்தாச்சு. அது பார்த்தீங்க நீங்கள் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம இப்போ ஒருத்தர் புதுசாக பைக் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இது எடுக்கிறது கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. ஏன்னா 450cc உங்களுக்கு. சரிங்களா? அதனால் கொஞ்சம் யோசிச்சு எடுங்க நீங்கள் 450cc எடுக்க பொறுத்த வரைக்கும். நீங்கள் 2 பேருக்கு ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதையும் கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. ஏன்னா ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதை நான் குறை சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு. இங்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகேவா? இதுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள். 2வது விஷயம், நீங்கள் வண்டி ஓட்டுறப்ப கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்குங்க. போடாமல் ஓட்டாதீங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு. இந்த வண்டியை யார் எடுக்கலாம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து 250 ஓட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு. அவங்க கொஞ்சம் அப்கிரேட் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது வண்டி. எனக்கு இவ்வளோ பேசியாச்சு, மைலேஜ் என்ன சொல்லு அப்படிங்கிறீங்களா? ஏங்க நீங்கள் 3 லட்ச ரூபா வண்டி வாங்க போகிறீங்க, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. 450cc வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் மைலேஜ் எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் ராயல் என்ஃபீல்டு தான் சொல்கிறாங்கனாக்கா தாராளமாக ஒரு டேக் ஃபில் பண்ணாக்கா 300 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக போகலாம் அப்படிங்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து 28 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் சொல்கிறாங்க உங்களுக்கு. வண்டியோட வேரண்டியை பொறுத்த வரைக்கும்
வண்டி வந்து 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு. அது இல்லாமல் 30,000 கிலோமீட்டர் எது இயர்லியரோ அதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது. இன்னைக்கு நமக்கு வெஹிக்கிள் கொடுத்து ஹெல்ப் பண்ணது ஜாஃப் அசோசியேட் தஞ்சாவூருங்க. இவங்க ஷோரூம் தஞ்சாவூர்ல இருக்கு, பட்டுக்கோட்லயும் இருக்குது. இவங்க கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இன்னொரு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சீக்கிரம் சந்திக்கிறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் பை பை ஃப்ரம் பேட்ரிக். பாய்.